ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். சிங்குலர் அப்படின்னா ஒருமை, ப்ளூரல் அப்படின்னா பன்மை. தமிழில் பாருங்கள், அவர் ஒரு வியாபாரி, அவர்கள் வியாபாரிகள். இங்கிலீஷில் ஹீ இஸ் அ மர்ச்சன்ட், தே ஆர் மர்ச்சன்ட்ஸ். ஹீ அப்படிங்கிறது அவர், தே அப்படின்னா அவர்கள். ஸோ பன்மையாக மாற்றுறோம். அப்படி பன்மையாக மாற்றுறப்ப அதை ஃபாலோ பண்ணி வர்ற வேர்பையும் நம்ம மாற்றணும். இஸ் சிங்குலருக்கு தான் யூஸ் பண்ணணும், ஆர் ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ தே ஆர். மெர்ச்சன்ட் அப்படிங்கிறது நவுன், அதோட எஸ் சேர்த்தோம்னா அது பன்மையாயிருது, மெர்ச்சன்ட்ஸ். இதை கேள்வியாக மாற்றுறப்ப தே ஆர், இந்த ரெண்டு வார்த்தையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அது கேள்வியாக மாறிடும். ஆர் தே மெர்ச்சன்ட்ஸ், அவர்கள் வியாபாரிகளா? இந்த மாதிரி இந்த வாக்கியங்களை நீங்கள் மாற்ற போகிறீங்க. ஃபஸ்ட்டு அதனுடைய தமிழ் மீனிங்கை நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக மாற்றிடலாம். இந்த சென்டென்சஸை மாற்றுறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். ஹீ இஸ் அன் இன்ஜினியர், அவர் ஒரு இன்ஜினியர். த மேன் வாஸ் பையிங் எ ஃப்ரூட். ஸோ இதெல்லாம் நம்ம பன்மையாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத யோசிங்க, ட்ரை பண்ணுங்கள். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் பார்த்து திருத்திக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹீ இஸ் அன் இன்ஜினியர், அவர் ஒரு இன்ஜினியர். ஹீ அப்படிங்கிறது அவர், அப்போ தே அப்படின்னு மாற்றுறோம். தே ஆர் இன்ஜினியர்ஸ். ஆர் தே இன்ஜினியர்ஸ்? இது கேள்வி. அடுத்தது, த மேன் வாஸ் பையிங். த மேன் அப்படின்னா ஒருத்தர், மென் அப்படின்னா நிறைய பேர்னு அர்த்தம். த மென் வேர், வாஸோட ப்ளூரல் ஃபார்ம் வேர். வேர் பையிங் ஃப்ரூட்ஸ். வேர் த மென் பையிங் ஃப்ரூட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் மீனிங் தெரிஞ்சுட்டு தென் அதை பன்மையாக மாற்றுங்க, கேள்வியாக மாற்றுங்க. நவ் லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். த கவ் இஸ் ஸ்டாண்டிங், ஐ ஆம் வாக்கிங். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். த கவ், த கவுஸ், அவ்வளோதான். எஸ் ஆட் பண்ணாலே அது பன்மை வந்துடுது. ஆர் தி கவுஸ் ஸ்டாண்டிங்? அடுத்த சென்டென்ஸ் ஐ ஆம் வாக்கிங். ஐ அப்படின்னா நான், அப்போ நாங்கள். நாங்களுக்கு வி. அப்போ அந்த ஃபாலோ பண்ணி வர்ற வேர்ப் எப்படி மாறுது? ஆர். வி ஆர் வாக்கிங். ஆர் வி வாக்கிங்? இது கொஸ்டின். கொஸ்டின் ரீட் பண்ணுறப்ப இல்லை பேசுகிறப்ப கொஸ்டின் டோன் வரணும், ரைசிங் டோன். ஆர் வி வாக்கிங் இந்த மாதிரி வாசிக்கணும், ஆர் வி வாக்கிங் இந்த மாதிரி சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் சென்டென்சஸ். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, பன்மையாக மாற்றுங்க, கேள்விகள் கேளுங்க. மறுபடியும் ஐ வந்திருக்கு. நான் இந்த புத்தகத்தை எடுக்கிறேன். ஐ டேக் திஸ் புக். அப்போ நாங்கள். வி டேக் தீஸ். திஸ்னா இது, தீஸ் அப்படின்னா இவைகள். புக் நவுன் ஃபார்ம், அதனுடைய பன்மை எஸ் சேர்க்குறோம். புக்ஸ் புத்தகங்கள். வி டேக் தீஸ் புக்ஸ். வாட் டு வி டேக்? இதில் பி வேர்ப் இல்லை, மாடல் வேர்ப் இல்லை அப்படிங்கிறதுனால மெயின் வேர்ப் வந்துடுது பாருங்கள். வாட் டு வி டேக்? இதுக்கு முன்னாடி இருந்த கொஸ்டின்லாம் பி வேர்ப் இருந்துச்சு. ஸோ ரீப்ளேஸ் பண்ண உடனே அது கொஸ்டினாக வந்துச்சு. இந்த இடத்துல நான் பி வேர்ப் கொடுக்கல, ஐ டேக். அந்த டேக் அப்படிங்கிறது மெயின் வேர்ப், மெயின் வேர்பே நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வர்றப்ப டூ யூஸ் பண்ணணும். வாட் டு வி டேக்? இந்த கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோஸ் பாருங்கள். இருந்தாலும் அகைன் ஒரு சென்டென்ஸ்லேருந்து எப்படி கேள்விகள் ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ பப்ளிஷ் பண்ணுறேன் வெரி சூன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஷீ கிவ்ஸ் மணி. இப்போ தே அப்படின்னு வருது, தே கிவ். ஷீ அப்படிங்கிறது சிங்குலர். ப்ரெசன்ட் டென்ஸில் சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். அந்த ரூல் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ஷீ கிவ்ஸ். அடுத்த சென்டென்ஸில் பன்மை வந்திருக்கு. பன்மை வர்றதுனால, ப்ளூரல் வர்றதுனால வேர்போட எஸ் ஆட் பண்ணல. தே கிவ் மணி. இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட முக்கியமான ரூல். வாட் டு தே கிவ்? இது கொஸ்டின். நெக்ஸ்ட் சென்டென்சஸ். ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ். இட் இஸ் எ பென். இது ஒரு பேனா. ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ப்ளூரலாக மாற்றுங்க, கொஸ்டினாக மாற்றுங்க. இட் இஸ் எ பென். இது. அப்போ இதனுடைய பன்மை இவைகள். இவைகள் பேனாக்களாக இருக்கின்றன. தீஸ் ஆர் பென்ஸ். ஆர் தீஸ் பென்ஸ்? ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவன். நாங்கள் மாணவர்கள். வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆம் அப்படிங்கிறது ஆர்னு மாறிடுது. ஆர் வி ஸ்டூடெண்ட்ஸ்? இது கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ஈஸியாக ஃப்ரேம் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நான் பி வேர்ப் கொடுத்துருக்கேன். இட் இஸ், அந்த இஸ்ங்கிறது பி வேர்ப். ஐ ஆம்,
ஆம்ங்கிறது பி வெப். ஸோ ஆர்னு மாறுறப்ப ஆர் வி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஈஸியாக மாற்றலாம். நெக்ஸ்ட் சென்டென்சஸ். ஐ வாண்ட் ஏ பேப்பர், த கார் இஸ் ஸ்டாப்டு. தமிழ் மீனிங் பார்த்துக்கோங்க. ஐ வாண்ட் ஏ பேப்பர், எனக்கு ஒரு பேப்பர் வேண்டும். வி வாண்ட், எங்களுக்கு அப்படின்னு வந்துடுது. ஸோ வி வாண்ட் பேப்பர்ஸ். டூ வி வாண்ட் பேப்பர்ஸ்? ஸோ இதில் பி வெர்ப் இல்லை, அதனால டூ வந்திருக்கு பாருங்கள். டூ வி வாண்ட் பேப்பர்ஸ். த கார் இஸ் ஸ்டாப்டு, த கார்ஸ் ஆர் ஸ்டாப்டு. ஆர் த கார்ஸ் ஸ்டாப்டு? ஸோ இந்த சென்டென்ஸில் பி வெர்ப் வந்திருக்கு, ஆர் வந்திருக்கு, அதனால் ஈஸியாக நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஏ சைல்டு இஸ் பிளேயிங், ஒரு குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது. ஹீ பைஸ் எ ஃபர்னிச்சர். இந்த இடத்துல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல் அப்ளை பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஹீ இருக்கிறதுனால சிங்குலர் சப்ஜெக்ட் இருக்கிறதுனால வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். பை அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு. ஹீ பைஸ் எ ஃபர்னிச்சர். ஸோ இந்த வாக்கியங்களை பன்மையாகவும் கேள்வியாகவும் மாற்றுங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஏ சைல்டு, ஒரு குழந்தை. அப்போ குழந்தைகளுக்கு சில்ட்ரன். சில்ட்ரன்ஸ் எஸ் சேர்க்க தேவையில்லை. சில்ட்ரன் அப்படின்னாலே குழந்தைகள் அப்படின்னு தான் அர்த்தம். சில்ட்ரன் ஆர் பிளேயிங். ஏ சைல்டு இஸ் பிளேயிங், சில்ட்ரன் ஆர் பிளேயிங். ஆர் சில்ட்ரன் பிளேயிங், குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கிறதா? ஹீ பைஸ் எ ஃபர்னிச்சர். இந்த ஃபர்னிச்சர் அப்படின்னா ஒரு டேபிள் இருந்தாலும் ஃபர்னிச்சர் தான், நிறைய டேபிள் சேரு பீரோ இருந்தாலும் ஃபர்னிச்சர் தான். எஸ் சேர்க்கக்கூடாது. ஹீ பைஸ் எ ஃபர்னிச்சர், தே பை ஃபர்னிச்சர். தே பை ஃபர்னிச்சர். இதில் இந்த தே வந்திருக்கிறதுனால பை அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் ஆகலை பாருங்கள். ஹீ பைஸ், ஹீ சிங்குலர் சப்ஜெக்ட். டூ தே பை ஃபர்னிச்சர்? மேலே இருக்கிற வாக்கியத்தில் பி வேர்ப் இருக்குது, அதனால் ஆர் சில்ட்ரன் பிளேயிங்னு ஈஸியாக பண்ணிட்டோம். கீழே இருக்கிற வாக்கியத்தில் மெயின் வேர்பு தான் இருக்குது, பை அப்படிங்கிற மெயின் வேர்ப், அதனால் டூ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க, அதை பன்மையாக மாற்றுங்க. பன்மையாக மாற்றுறப்ப உங்களுக்கு எந்த நவுனோட எஸ் சேர்க்கணும், எந்த நவுனோட எஸ் சேர்க்கக்கூடாது. இப்போ சைல்டு சில்ட்ரன் பார்த்தோம்ல, அது மாதிரி. ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.